அடுத்த கேள்வி இப்ப பழமையான பிஹெச்சும் லொக்கோட வார கேள்விகள் லொக் தொடர்பு தெரியும் 2012ஆம் ஆண்டு எஸ்ஏயில் இருக்கு. அதான் எம்சிக்யூ மாட்டில் பாருங்க. C3 சரிவுடைய CH3COOH நீர் கரைசல் KA அயனாக்கமாகலை கொண்டிருக்கு. இதில் பிஹெச்சுக்கான போகுது. உங்களுக்கு தெரியும் பழமையான கோவை KA சமன் H3O பிளஸ் வர்க்கத்தின் CH3COO சாரி எப்படி வந்தது தெரியும். H3O பிளஸ் சமன் CH3COO மைனஸ் வர்க்கம் வந்து நம்ம எடுத்துக்கணும். எனவே H3O plus வர்க்கம் சமம் KA into CH3COOH sorry H3O plus சரிவு minus log H3O plus சரிவு உதவி அரே முன்னுக்கு வரும் மைனஸ் அரே log KE சக பெருக்கப்பட்ட கூட்டப்படும் மைனஸ் அரே log அரே CH3COOH சரி. இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லி கொடுப்போம். பிஹெச் சமம் மைனஸ் log K என்றது PKE. எனவே லவும் சேர்ந்து PKE மைனஸோட சேர்த்து PKE அரே PKE சய அரே log ஆரம்பிச்சறிவு C என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே முதலாவது பிஹெச் சமன் அரே PKA சய அரே log C சரியான விடை. 2003ஆம் ஆண்டு எஸ்ஏயில் வந்த ஒரு அமைப்பு. இதில் முதலாவது சரி. அடுத்து ரெண்டாவது விட இதே இது உங்களுக்கு தெரியும். இது ஒரு மென்காரமாக இருக்குமா இருந்தால் POH-க்கான போகுது. POH தேவை மாறும். POH ரெண்டு மாறப்போகுது. அரே PKB சய அரே log C என்று மாறப்போகுது. எனவே அதில் இருக்கிற ரெண்டாவது விடையும் சரி. மூன்றாவது விட மூன்றாவதுக்கான விடை உங்களுக்கு தெரியும். மென்காரத்துக்கான POH கணிச்சிருக்கோம். அதே இது பிஹெச்சுக்கு மாற்றினா 25 பாய்சியில் உங்களுக்கு தெரியும். 25 பாய்சியில் PH சக POH சமன் PKW அது சமன் 16. இப்போ நாங்கள் POH-க்கு பதில் யாரை போடலாம். POH 14 சை PH இந்த கோவையை கொண்டு எழுதிட்டீங்கன்னு சொன்னால் 14 சை PH சமன் அரே PKB சய அரே log C என்ன செஞ்சுட்டோம். பிறகு இருக்குது தான் நம்மளோட மூன்றாவது. எனவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். PH இங்கே கொண்டு போங்க. இங்கே எடுத்துக்கலாம். 14 சை அரே PKB சக அரே log C மூன்றாவது விடையும் அதில் சரியான எனவே மின்கார உட்பட பிஹெச்க்கான பண்ணணும். அது எங்களோட சிலபஸில் உண்மையாகவே சிக்கல் தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்று தந்திருக்காங்க. அந்த ப்ரூஃப் 4வது விட 2018ஆம் ஆண்டு மொரட்டுவையில் வந்து அந்த அவங்க பயிற்சிக்காக வேண்டி போட்டிருக்கேன். அதை பாருங்கள். உண்மையாக மென்னமில மின்கார உட்பட பிஹெச் கோவை ஒன்று சொல்லப்படுது. அதனால் தரவாக எடுத்துக்கொள்ளணும். அதாவது மின்னமில மின்கார நியமிக்கான பிஹெச் மின்னமில மின்கார உப்புக்கான மின்கார உப்பு இதில் பிஹெச்சுக்கான கோவை ஒன்று தரப்படுது. பிஹெச் அமன் 7 சய அரே PKA சய PKB அரே PKA சய PKB. நாங்கள் CH3COOH தெரியும். மின்னமில மின்கார உப்பு கொண்டு செய்து பார்ப்போம். CH3COOH ஒரு மின்னமில மின்கார உப்பு. இதில் பிஹெச் வந்து 7 எல்லாருக்கும் தெரியும். பாஸ்பேட் கேள்வி வந்திருக்கு 1900. CH3COOH உங்களுக்கு தெரியும். இதில் பிஹெச் வந்து 7. இது பாஸ் பேப்பரில் 88ஆம் ஆண்டு வந்திருக்கு.
இந்த கேள்வி நடுநிலையானது என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நடுநிலையான லிட்மஸ் பேப்பருக்கு அல்லது பாசிச்சாயத்தாளுக்கு நடுநிலையானது இருந்தால் 7 இருக்கும். எனவே 7 தரம் பண்ணாக்காருங்க திரு PKA சமன் PKB. தெரியும் மின்னமில மென்கார உப்பு கட்டாயம் 7 இருக்கும் மண்டியில். ரெண்டாவது PKA PKB மாறும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அதில் உப்புட pH குறையலாம் கூடலாம். எனவே CH3CONH கூட pH வந்து 7. ஏன்னா pH PKA PKBக்கு சமன். எனவே சமன் சொன்ன பாருங்க இதில் போட்டிங்கன்னா கழிப்படும். எனவே இதுக்கான கோவை ஞாபகப்படுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்த கேள்வி 2016ஆம் ஆண்டு ஓல் ஆன்சருக்குரிய ஒரு கேள்வி. அதுக்கு நாங்கள் ஆன்சர்னா KA மின்னமிலத்தில் K எத்தனைப்படுது 4 தரப்பத்தில் சேவை. அடுத்தது pH 6 கரைசலை தயாரிக்கிறது. அவங்க கேட்ட கேள்விதான் அமில மூலங்களுக்கு இடையிலான விகிதம். அமிலத்துக்கு மூலம் இந்த விகிதம் தான் கேள்வி. அமிலத்தின் மூல சரிவுகளுக்கு இடையிலான விகிதம் கேள்வி. இதுல என்ன பிளவிட்டவங்கடா கலக்கப்பட்ட அமில மூலங்களோட சரிவு வேற விளைவு கரைசல்ல இருக்கிற அமில மூலங்களில் அமில உப்பு இணை மூலம் வரும். அமில மூலங்களை தான் கலப்போம். இறுதியில அமிலமும் இணை மூலமும் தான் இருக்கும். அமிலமும் அல்லது அதுல உப்பும் இருக்கு. எனவே இது இணை மூலம் வந்து வரும். இணை மூலச்சரிவு தாங்களோட தயாரிக்கிறதுக்கு அந்த கரைசல்ல இருக்கிற அமில மூலச்சரிவுக்கு இடையிலான வீதம் தான் அந்த கேள்வி. எனவே என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். கேக்கான கோவை K சமன் H3O plus சரிவு into A minus சரிவின் கீழ் H சரிவு வளமையானது. ஆனால் தாங்கற் கரைசல் தான் உங்களுக்கு தெரியும். இது சமன் இது இல்லை. தாங்கற் கரைசல் இது சமனாக இருக்கிறதுல வளமே. எனவே இதை சொல்றாங்க உப்பின் சரிவு இதுதான் இணை மூலத்தின் சரிவு. எனவே கேட்ட கேள்வி அமிலத்தின் இணை மூலம் எழுவாய் மாற்றுவோம். எனவே A minus சரிவின் கீழ் அமிலத்தின் இணை மூலம் HA இன் சரிவின் கீழ் A minus இன் சரிவு. HA இன் சரிவின் கீழ் A minus இன் சரிவு H3O plus சரிவின் கீழ் KA என்று வரப்போம். பாருங்க HA இன் கீழ் A minus. ஸோ அமிலத்தின் கீழ் இணை மூலம் ஆரம்பம் இல்லை NaOH இல்லை. இது சமன் உங்களுக்கு தெரியும். H3O plus சரிவு தந்திருக்காரு. இந்த தாங்க 10 6 இருக்கணும். KA 4 தர 10 6 இதோட 10 உண்டு. இருக்கணும் 10 4 5 விகிதம் 5 5 விட அதில் இருக்கு. ஆனால் ஸ்கீம் விட ஓல் ஆன்சர் கரெக்ட். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. கோவையை பயன்படுத்துவீங்கடா PHML PKA சக லாக் இணை மூலத்தின் சரிவின் ஆசிட் சரிவு அமிலத்தின் சரிவு. இதை போடுறாக்களுக்கு இதை PKA மாற்ற வேண்டி வரும். PKA மாற்ற 7 சைல் ஆஃப் 4 அப்போ மடக்கட்டோட பார்க்கணும். இந்த சமன்பாட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் சில சமன்பாடு இது ஈஸியாக வெட்டுப்படுது. அப்போ இது வெட்டுப்படலாட்டி இந்த சமன்பாட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கு விடை எடுக்கலாம். அடுத்த கேள்வி 2018 31வது கேள்வி. 2018 31வது கேள்வி. மிக முக்கியமான கேள்வி ஒன்று. உங்களுக்கு தெரியும் நான் இதை 20 சென்டிமீட்டர் கணம் C மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரி வரும். நீ விரும்புறதை எடுக்கலாம். ஆனால் நிலைத்த கணம் உங்களுக்கு தெரியும். இது வந்து நாங்கள் இதை மாறி செய்தோம். நீ இப்போ வளமையாக அளவில அமிலம் நீ இப்போ குடுவைக்குள்ள காரம் இப்போ மாறி நாங்கள் செய்கிறோம். இப்போ நியூஸ் பேப்பர்ஸில் இது கிளம்பு வர பேர் இருக்கு. அளவி வாசிப்பு நியமனி வாசிப்பு ட்ரைட்ரெண்ட் அனலைட்ன்றதை சொல்கிறாங்க. அதாவது பகுப்புக்குள்ளாக்கப்படும் கரைசல். இதுக்கு பேர் பகுப்புக்குள்ளாக்கப்படும் கரைசல். பகுப்புக்குள்ளாக்கப்படும் கரைசல் சொல்லப்படும். சரி, இப்போ குறித்த கனவளவு HA குறித்த சரிவில் இருக்கு. உங்களுக்கு தெரியும் சரிவு அறியப்பட்ட கரைசல் நியம கரைசல். அதுதான் நாங்கள் நியமனியாக எடுக்கிறோம். எனவே C மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று எடுத்துக்கொள்வோம்.
அளவி வாசிப்பு பி என்ன உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் சி ரெண்டும் சமன்னு சொன்னா இது 25 சென்டிமீட்டர் கிழமை 25 சென்டிமீட்டர் கிழமை தேவைப்படும். இந்த பீச மரம் 1:1 1:2. இப்போ கேள்வி என்ன சொன்னா இந்த மென்னமிலத்தின் செறிவை சார்ந்திருப்பதில்லை. கேள்வி முதலாவது இந்த செறிவை நான் கூட்டினேன்னு சொன்னா இந்த செறிவு அதிகரிச்சேன்னு சொன்னா KA மாறாத நிலையில் KW மாறாது. எனவே சார்ந்திருப்பதில்லை விட சியும் டி உங்களுக்கு தெரியும். செறிவை மாற்றினா உங்களுக்கு KW மாறாது. KW இருந்தாலும் H ப்ளஸ் சரி மாறும், அதுக்கேற்ற மாதிரி H மைனஸ் சரி மாறும். இப்போ சார்ந்திருக்கக்கூடிய சிடியோட சி அப்போ ஏபி மீதும் சார்ந்திருக்கு நிச்சயமா. என்னன்னு சொன்னா இங்கே இது V சென்டிமீட்டர் கனம், இதில் சரிவை நான் கூட்டுறேன். சரிவை கூட்டணும் உங்களுக்கு இதில் மூல் கூடு எச்சேட மூல் கூடு எச்சேட மூல் வந்து அது எச்சேட மூல் கூடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வச்சுற மூல் அதே அளவு தேவைப்படும். ஆனால் இங்கே அதே சரிவு எல்லாம் கவனிக்க அதே சரிவுண்டா கனவளவு நிச்சயமாக கூடணும். இது இங்கே கனவளவு சமன் சரிவை கூட்டுறீங்க, கனவளவு சமன் சரிவை கூட்டுறோம். எனவே இங்கே சரிவு சமன், எனவே கனவளவு கூட தேவை. எனவே அதே மாதிரி சரிவை குறைச்சி நிச்சயமாக அளவி வாசிப்பு மின்னமிலத்தின் சரிவை சார்ந்திருக்கு. ஓகே சரி, சார்ந்திருப்பதிலே விட சிடி ஃபர்ஸ்ட் பேப்பர் கேள்வி சிடி சார்ந்திருக்கும் விட தான் ஏபி. அடுத்தது அப்புறம் நியமன வாசிப்பு. சமவெளி புள்ளியில pH. இந்த சமவெளி புள்ளியில pH உங்களுக்கு தெரியும். வெண்ணமில வெண்காரணி அமைப்பில் நீரினால் மாத்திரம் அந்த சமவெளி புள்ளி pH தீர்மானிக்கப்படும். நியமனி வாசிப்புல தண்ணீர். அடுத்தது இது தெரியும் சமவெளி புள்ளி pH. இது ஒரு வெண்கார மின்னமில நீர். வெண்கார மின்னமில நியமிப்பில உங்களுக்கு தெரியும். இதில் வெண்கார மின்னமில ஒப்பிட்ட நீர்ப்பகுப்பு தான் அதில் சமவெளி புள்ளி pH தீர்மானிக்கும். அதாவது இப்போ காரத்தன்மை 7 விட கூட வரும் 10 காரத்தன்மை. எனவே பாருங்க இவர சரிவு மாறினா இவர சரிவு கூடும்னு சொன்னா நிச்சயமா சமவெளி புள்ளி pH மாறும். அப்ப இவர சரிவு இதில் தங்கி இருக்கு, இவர மூல்ல தங்கி இவர மூல் மாறும்னு சொன்னா இவர மூல் மாறும். இவர சரிவு மாறும்னு சொன்னால் இவர சரிவு மாறினா இவர மூல் மாறும். இவர் சரிவு கூடுமெண்டா இவர மூல் கூடும், இவர மூல் கூடுனா இவர மூல் கூடும்னு சொன்னா சமவெளி புள்ளி pH பாருங்க. எனவே ஏலையும் பீலையும் தங்கி இருக்கும், சீலையும் டீலையும் தங்கி இருக்காது. முக்கியமான கேள்வி. எனவே விட சியில் டி தங்கி இருப்பதில்லை. அடுத்த கேள்வி 20வது கேள்வி 2015ஆம் ஆண்டு எஸ்ஏயில் இருக்கு கேள்வி. நாங்கள் எம்சிக்யூவாக மாற்றிருக்கோம். முதலாவது கேள்வி சமவெளி புள்ளியில pH உங்களுக்கு தெரியும். சமவெளி புள்ளி உங்களுக்கு தெரியும் NaA நீர் தெரியும். NaA நீர் பகுக்கப்பட்டு NaA வந்து அயனாக்கமடைந்து Na பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும். A மைனஸ் நீர் பகுக்கப்பட்டு சமநிலையில் HAயும் OH மைனஸ் அதனால இந்த கரைசலும் கார கரைசல் எனவே pH கூட இருக்கணும் 25 முதலாவது கேள்வி சமவெளி புள்ளியில் pH பெருமானம் A மைனஸின் இணை மூலத்தின் இணை அமிலத்தின் நீர்ப்பகுப்பினால் தீர்மானிக்கப்படப்பட இணை மூலம் ஏன் இவர் H பிளஸை வாங்கும். H பிளஸை வாங்குறபடியாக தான் இவர் வாட H பிளஸை வாங்கினா இணை அமிலம் கூற்றுக்குள்ள. அடுத்தது பி கூற்று சமவெளி புள்ளி இனியமைப்புக்கு மெதைல் சம்மஞ்சள் உங்களுக்கு தெரியும். மெதைல் சம்மஞ்சள் வெண்ணமில மென்காரணியம், இது வந்து மென்னமில மென்காரணியம். எனவே கார வீச்சுக்குள்ள சமவெளி புள்ளி வரும். கார வீச்சுக்குள்ள சமவெளி புள்ளி வந்தால் வளமையாக பயன்படுத்துகிற ஃபினோக்தலின் ஃபினோக்தலின் மெதைலோட சொல்றது பிள்ளை. எனவே பியும் பிள்ளை. அடுத்த சி கூற்று இப்போ தெரியும் சமவெளி புள்ளி pHக்கான அந்த கோவை சமவெளி pHக்கான கோவை படுது PHMN array pKW சக array pKa சக array log A minus சரி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2015ஆம் ஆண்டில் போய் பாருங்க. அதுக்குரிய அந்த வினாவத்தை நான் இங்கே விடைய மாற்றிருக்கேன். எனவே இந்த போக வரும் ஐடியாவை சொல்கிறேன். இது தெரியும் A மைனஸ் என்றவர்
நீரோட கூட்டப்பிரிகை அடைந்து HAயையும் தெரியும் OH மைனஸ் தருவார். எனவே கேபிக்கான மோல் தெரியும் OH மைனஸ் எக்கோசைன் சரிவுட வர்க்கத்தின் கீழ் OH மைனஸ் எக்கோசைன் சரிவுட வர்க்கத்தின் கீழ் A மைனஸ் சரிவு தெரியும் A என்பது OH மைனஸ் வர்க்கம் HA சரிவு சமன் OH மைனஸ் சரிவு. இப்போ எங்களுக்கு தெரியும் OH மைனஸ் வர்க்கம் சமன் KB into A மைனஸ் சரி. இதான் அந்த இணை மூலம் உப்பின் சரிவு. எனவே OH மைனஸ் சரிவு நாங்கள் OH மைனஸ் சரிவு இழுவாய் மாற்றம் வேண்டாம். KB into A மைனஸ் சரிவு அரையாம் அடுக்கு லக். இனி பாருங்க மைனஸ் லக் எடுப்போம். மைனஸ் லக் OH மைனஸ் சரிவு சமன் மைனஸ் அரை லக் KB சக மைனஸ் அரை லக் A மைனஸ் சரி இப்போ பாருங்க இதுக்கு நாங்கள் POH சம் எழுதலாம். POH சம் அரை PKB இல்லை பாருங்க அரை PKB மைனஸ் லக் KB அரை KB சரி அரை லக் தெரியும் இணை உப்பின் சரிவு சி என்ன சி உப்பின் சரிவு சி. எனவே PH ஆக POH 14 இப்போ உங்களுக்கு தெரியும் 25 பாய்சியில் PH சமன் 25 பாய்சியில் POH சமன் 14 சை PH. இந்த கோவையை கொண்டு எழுதிட்டீங்கன்னா அந்த விட எனவே விட சி வந்து சரியான கூற்று. அடுத்தது டி கூற்று 1 தர 10 சை மூண்டியம் NaOHக்கும் 1 தர 10 சை மூண்டியம் HClக்கும் இடையிலான நீர் அதில் pH பிரமாணம் கேட்கும். அந்த pH கணிக்கணும் முடிச்சுனா உங்களுக்கு தெரியும். இது வந்து P சமானம் 1:1. எனவே நிலைத்த கனவள வண்டி இருக்கு B சென்டிமீட்டர் கனம் எடுத்திருந்தால் நிச்சயமாக இதுவும் B சென்டிமீட்டர் கனம் தேவைப்படும். எனவே சமவெளி புள்ளியில் கனவளவு இருமடங்காக்கப்படும். எனவே கனவளவு இருமடங்காக்கப்பட்டால் சமவெளி புள்ளியில் இருக்கிற உப்பின் சரிவு அரைவாசியாக்கப்படும். எனவே இது அரை தர 10 சை மூன்று அதை போட்டு நீங்கள் PH கணக்கு செய்தீங்கன்னு சொன்னால் 2015ஆம் ஆண்டு போய் பாருங்க. அதுக்குரிய விடை 8.1 வரும். அந்த கோவையில் பிரதிட்டவர். அடுத்து பாருங்க அரை வெப்ப நிலையில் அடுத்த கூற்று கேள்வி 21வது கூற்று கேள்வி. அரை வெப்ப நிலையில் MNS இன் கரைதிறன் pH பரிமாணத்தில் தங்கவில்லை. MNS கரைதிறன் அதில் pH தங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. pH தங்கு என்று சொன்னால் MNS சமநிலை இருக்கும். இதில் MNS ஐதானிச்சல் கரையிற சல்ஃபைட். எனவே MNS Mn2 plus aqueous சக S2 minus aqueous அப்படி இருக்கும். MNS aqueous Mn2 plus aqueous S2 minus aqueous அப்படி இருக்கும். ஒருத்தர் இந்த MNS வந்து HCl கரை. எனவே HCl என்பது pH அப்ப அமில pH. தாழ் pHல நிச்சயமா கரைதிறன் கூட. தாழ் pHல MNS கரைதிறன் கூட. அப்படின்னு சொன்னா HCl கரைசல் H plus aqueous சக Cl minus aqueous. தெரியும் இதில் H2S அகற்றப்படும். தெரியும் H2S அகற்றப்படும். இவங்க சரிவு குறையும். ஏன்னா இது இணை மூலமாக செயல்படும். H plus வாங்கும் S2 minus இணை மூலம் H plus வாங்கும். எனவே H2S அகற்றப்பட சமநிலை முன்னோக்கி நகர்ந்ததால் இதுக்கு பேர் கரைதல். இது படிதல். எனவே கரையாற்றல் கூடுது, படிகளாற்றல் குறையும். எனவே H plus தாழ் pHல pH பிரமாணத்தில் MNS இன் கரைதிறன் தங்கியிருப்பதில்லை போல தங்கியிருக்கும். அங்கால் சொல்லப்பட்ட கூற்றுச்செடி S2 minus ஒரு மென்னமிலத்தின் இணை மூலம். அது வந்து H2S அந்த ஒரு மென்னமிலத்தின் இணை மூலம் தான் S2 minus. சரி 21வது விடை 4வது அம்சம். ரைட். அடுத்த கேள்வி 22வது கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி.
22வது கேள்வி. அது தெரியும் டிபார்ட்மெண்ட் பேப்பரில் 22வது கேள்வி 2016 47வது கேள்வியா டிபார்ட்மெண்ட் கேள்வியில் வந்த கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னால் தெரியும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு நீரில் கரையும் ஆற்றலை விட FeOH thrice நிரம்பல் கரைசலுக்குள்ள கரைகிற ஆற்றல் குறையன்னு சொல்றாரு. அதான் கேள்வி. அதாவது என்னன்னு சொன்னா தெரியும் பொதுவாயின் விளைவால ஒரு அரிதிட் கரைகிற வன்மீன் போன்ற கரைதலும் குறைவடைகிற பொதுவா. ஆனால் எப்பவும் குறையாது. உங்களுக்கு தெரியும் சிக்கலைன் தொகுதிகள் உதாரணத்துக்கு AlOH thrice ஒன்று எடுக்கும், NaOH தெரியும். ஒரு உப்பு தண்ணியில் கரைகிறது பார்க்க உப்பு கரைசல்ல குறைக்கிறது. ஏன்? அதுக்குள்ள ஆல்ரெடி உப்பு இருக்கு. அதே போல AlOH thrice நீரில் கரைகிறாற்றலை விட NaOH கரைகிறாற்றல் உண்மையாக குறைய இருக்கணும். ஏன்? அதுக்குள்ள ஆல்ரெடி OH மைனஸ் இருக்கு, அதுக்குள்ள கரையாது. ஆனால் இது விதிவிலக்கு சிக்கலைன் தொகுதி. இதில் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலைன் AlOH 4 times இந்த சிக்கலை தோற்றுவிக்கிறதால இது கரையும். அப்போ இது KSPயை பயன்படுத்த முடியாத ஒரு தொகுதி. இது இங்கே சிக்கலைன்னு தோற்றுவிக்கும். அப்போ நிலையான ஒரு உள்படிவம் இருக்காது. அதை போல இப்போ பாருங்க இது அதை போல தான் இதுவும். ஆனால் இந்த ரெண்டுமே ஆசிட் கரைகிற வன்மீன் பொருள் உங்களுக்கு ரெண்டு MgOH twice solid. இதில் சமநிலை பாருங்க Mg2 plus aqueous சக 2OH minus aqueous இருக்கும். அடுத்தது FeOH thrice. ஏன் FeOH thrice நிரம்பல் கரைசல் பிளான் இவரை கொண்டே கிடைக்கும். நார்மலாகவே இது கிடையாது, உங்களுக்கு தெரியும் அது உள்படிகள். ஸோ இதுக்குள்ள கிடைக்கும் பாருங்க. இது Fe3 plus aqueous சக 3OH minus aqueous. எனவே பாருங்க இப்போ இப்படி கரைக்கிற டைம்ல என்ன நடக்குமாண்டா நம்ம நினைப்போம். இங்கே பாருங்க இது ரெண்டு பொதுவாக என்ன காமன் அயன் எஃபெக்ட். இப்போ பொதுவாக இந்த சரிவு கூடும்னு சொன்னால் சரிவு சமநிலை பின்னோக்கினார், ரெண்டு சமநிலையும் பின்னோக்கினார். அதான் இது இருக்கிற பிரச்சனை. என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இது 1979ஆம் ஆண்டுல ஒரு கேள்வி வந்து 2012ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்து போய் பாரு. 1979 நினைக்கிறேன் கல்சியம் சல்ஃபேட் கரைசலை பேரியம் சல்ஃபேட் கரைசலுக்குள்ள சேர்க்கிறது. ரெண்டும் அரிதிட் கரையில வன்மீன் போகும். அதில் இது கொஞ்சம் ஓரளவு கரையும். அதே மாதிரி 2012 PB சல்ஃபேட் பேரியம் சல்ஃபேட் கழிவு. அதை போல அப்போ என்ன நடக்கும்டா இதில் இந்த விளக்கம் கொடுத்துருந்தவங்க என்னன்னு சொன்னாங்க சரிவை கூட்டுறதால உங்களுக்கு தெரியும் உடனடியாக உள்படிவடையும். மிக விரைவில் அதன் அயன் பெருக்கத்தை மீறுவது எது அயன் பெருக்கத்தை குயிக்கா மீறுதோ அது ஃபர்ஸ்டா படிக்கும். எனவே எது குயிக்காத அயன் பெருக்கத்தை மீறும் உங்களுக்கு தெரியும் KSP இவருக்கு குறைய, இவருக்கு KSP கூட தெரியும். KSP குறைஞ்சாலுக்கு கரைகிறாற்றல் குறைய, படிகராற்றல் கூட. எனவே இவர் தான் உடனடியாக படிவர். உடனே சமநிலை இவர சமநிலை மிக விரைவு இவர சமநிலை மிக விரைவாக இங்க வர இவர சமநிலை. அப்ப என்ன நடக்க போகுது? இவர சரிவு குறைய போகுது. அந்த கணத்துல இவர சரிவு குறைய இவர சரிவு குறைஞ்சிட்டு அப்ப இவர சரிவு குறையும். இவர சரிவு சமநிலை இந்த சமநிலை உள்நோக்கினார். எனவே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தண்ணிக்குள்ள கரையிற ஆற்றலை விட நீர்ல கரையிற ஆற்றலை விட FeOH thrice கரைசலுக்குள்ள கொஞ்சம் கூட கரையும். இது கணிப்பின் மூலம் நீங்க இந்த கணிப்பு போய் செய்து பாருங்க செய்யணும். எனவே கூற்று சொன்னது பிள்ளை அங்கால பொதுவாக என் விளைவு இருக்கிறது. எப்போதும் கரைதரனை வந்து குறைக்க வேண்டியிருக்கு பிள்ளை அதிகரிக்கிற சந்தர்ப்பங்களும். எனவே பிள்ளை 5வது 22 பிள்ளை 5வது 23வது கேள்வி 2015 43வது டிபார்ட்மெண்ட் பேப்பர் 2015 43வது டிபார்ட்மெண்ட் பேப்பர். இது உங்களுக்கு முக்கியமான கேள்வி. உங்களுக்கு தெரியும் பண்பறை பகுப்பு Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ். உங்களுக்கு தெரியும் ஐதான் HNO3 கொஞ்சம் சேர்த்து அதோட AgNO3 சேர்த்து சேர்த்தா உங்களுக்கு தெரியும் இவர் AgCl உள்படிவடைவர், இவர் AgBr உள்படிவடைவர், இவர் AgI உள்படிவடைவர் தெரியும். இருந்தாலும் இது வெள்ளை மஞ்சள் தெளிவா சொல்லிட்டு போறேன். இவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஐதான் அமோனியாவில் கரையும். இது சரிந்த அமோனியாவில் கரையும். அடுத்தது இது சரிந்த அமோனியாவில் கரையாது. இதான் பண்பு. இப்ப என்னன்னு சொன்னா இந்த கூற்றுக்கேள்வி என்ன சொல்லிருந்தா
கூற்றுக்கள் AgI சரிந்த அமோனியா கரைசலில் கரைய மாட்டாது கூற்றுச்சரி. அதுக்குரிய தகுந்த விளக்கம் தானங்க இருக்கு. இதுக்கு ஒரு தகுந்த விளக்கம் இருக்கு. போய் பாருங்க 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி 2010ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியில் அதுக்குரிய விளக்கம் இருக்கு. ஏன்னு சொன்னா இதுல சமநிலை மாறி உயர் AgCl தண்ணியில் கரையும்னு சொன்னா என்ன வருது Ag NH3 twice plus Cl minus. இது ஒரு சமநிலை. இந்த சமநிலை மாறிலிட பெருக்கம் கூட இருக்கும்னு சொன்னா சமநிலை மாறி உயர்வா இருக்கணும்னா கருத்து தெரியும். விளைவின் சரிவுகள் தாக்கிய சரிவு தான் சமநிலை மாறி. எனவே சமநிலை மாறி மிக உயர்வா இருக்கணும்னு சொன்னா விளைவின் சரிவு அது. எனவே சமநிலை முத்திசையில நடக்கும். எனவே அதனாலதான் இது கரையில் கரையல என்று சொன்னா மாறி சொன்னா. எனவே இதுல சமநிலை மாறி இந்த கேள்விக்குரிய சமநிலை மாறி AgI இதுல சமநிலை மாறி மிக சிறிது என்று வரும். இங்கே மிக பெரிதண்டத்தால சரி மேல விட இங்கே மிக சிறிதண்ட வழியாக தெரியாமல் இருக்கும். எனவே அதான் கூற்றில் சொல்லப்பட்டு சரி தகுந்த விளக்கம் இதெல்லாம். அடுத்த கேள்வி 24வது கேள்வி. இது ஒரு நியூ சிலபஸ் புரிய ஒன்று. கோபால்ட் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு தெரியும். ஒரு பிங்க் கலர் உள்படிவு இவர் ஈரியல் 2019 நியூ சிலபஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. எனவே இவர் 2 OH மைனஸ் கைப்பற்றி மிக NaOH கரை ஈரியல் பார் ஹைட்ராக்சைடுகள் மிக NaOH கரை. எனவே ஒரு கரைந்தங்களுக்கு கோபால்ட் OH 4 times 2 minus deep blue சொல்லப்படுது. deep blue கரிநீலமான சிக்கல் தொட்டிருக்கிறது. அதாவது கருத்தன்னு சொன்னா கேள்வி என்னன்னா கோபால்ட் ஹைட்ராக்சைடு நீர்ல கூட கரையுமா NaOHல கூட கரையுமா? வளமையா உங்களுக்கு தெரியும். பொதுவாக இருக்கிறதால இதுல கரைதலும் குறையுது. ஆனா ஈரியல் பானாக்கள் இந்த வீழ்படிவு முற்றாக கரையுது. எனவே இது KSPயை பயன்படுத்த முடியாத ஒரு தொகுதி, விதிவிலக்கான தொகுதி. எனவே கோபால்ட் ஹைட்ராக்சைடு நீரில் கரையும் ஆற்றலை விட NaOHல் வெண்காரத்தில் கரையும் ஆற்றல் கூட. ஏன் சிக்கல் என தோற்றி அதான் கூற்றில் சொல்லப்படுது. நீரிலே COOH twice-இன் கரைதிறன் நீர் NaOHல் உள்ள கரைதிறன் பார்க்க உயர்வார். NaOH விட உயர்வோடு சொல்லுது பிள்ளை. அங்க எப்பொழுதும் கரைதிறன் குறையும் சொல்லியிருக்கு. எனவே பிள்ளை 5வது விட இப்படி ஆன்சர் வந்து 5வது ஆன்சர். அடுத்தது கடைசி கேள்வி 2018-49ஆம் ஆண்டுக்குரிய ஒரு கேள்வி. ஏற்கனவே படிச்ச மாதிரி ஐதாக்கம். ஒரு மென்னமில கரைசல் ஐதாக்கினீங்கன்னு சொன்னேன். ஒரு மென்னமில கரைசல் ஐதாக்கினீங்கன்னு சொன்னா நான் ஐதாக்கணும்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே படிச்ச pH வந்து அதிகரிக்கும். pH கூட மென்னமில கரைசலை நீங்க ஐதாக்குறீங்கன்னு சொன்னா அதுல செறிவு குறையும். ஒரு கேள்வியில பார்த்துருக்கோம். எனவே pH அதிகரிக்கும். இது ஒரு புது விஷயம் வேண்டாம். கூட்டப்பிரிகை அடைந்த மூலக்கூறுகளின் பின்னம் அதிகரிக்கும். கூட்டப்பிரிகை அடைந்த மூலக்கூறுகளின் பின்னம் அதிகரிக்கும். அதாவது என்னன்னு சொன்னா C alpha கூடுதல் சொல்றது. அல்பா கூடும், கூட்டப்பிரிகையின் அளவு கூடும். எப்படின்னு சொன்னா KA மாறாது. மாறா வெப்பநிலையில KA மாறாது. அப்ப எனவே KA மாறக்கூடாது. சரிவை கூட்டினா சரிவு குறைஞ்சா உங்களுக்கு தெரியும். சரிவு கூட்டு மூலமா சமநிலை நடக்கும். உங்களுக்கு தெரியும். நாங்க ஐதாக்கணும் மாட்டா இவர சரிவும் குறையும். எனவே சமநிலை முன்னோக்கி நடக்கும். சரிவு கூட குறைஞ்சிருக்கு. சமநிலை முத்திசையில் நடக்கும். சமநிலை முத்திசையில் நகரம்னு சொன்னா கூட்டப்பிரிகை அடைந்த அளவுகள் என்ன சமநிலை C minus Cl. எனவே C alpha வந்து கூடுதல். C alpha கூடத்தான் எங்களுக்கு கூட்டப்பிரிகையின் அளவு கூடும். கூட்டப்பிரிகை பின்னம் ஆரம்பத்தில் இருக்கு. C மேல் C alpha. அப்ப உங்களுக்கு தெரியும் சரிவு குறையுது அல்பா கூடும். அல்பா பல மடங்கால் கூடும். உங்களுக்கு தெரியும். இதற்கெனவே சதவீத அயனாக்கம் என்று சொன்னோம் ஒரு கேள்வியில. சதவீத அயனாக்கமும் கூட்டப்பிரிகையிட பின்னமும் கிட்டத்தட்ட சமன். எனவே இல்லாட்டி இன்னொரு முறையால் இதை கண்டுபிடிக்கலாம். KA சமன் C alpha square. KA மாறிலி C நேர்வு சமன் உண்டியங்கள் அல்பா வர்க்கம். ஏதாவது ஒரு சரிவு எடுங்க.
பிறகு அல்ஃபாவை நீங்கள் ஏதாவது அல்ஃபா 0.02 போடுங்க. 100 மடங்கு ஐதாக்குங்க, 100 மடங்கு ஐதாக்குங்க. இதாக்குனீங்கன்னா 1 தர 10 சேர்மா போ. இல்லை அல்ஃபாவை கணிச்சு போடுங்க. 2.0.2 இதை நாங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னாலும் பாருங்க 0.025 0.25 போய் கணிப்பின் மூலம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ அல்ஃபா அதிகரிச்சிடும். எப்படி பார்த்தாலும் அல்ஃபா கூடும். எனவே கூட்டப்பி அல்ஃபா கூட்டினா சி அல்ஃபா கூடும். இதுவும் குறையும், ஆனால் இது கூட கூடும். இதுலேயும் வந்து விஷயங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரியும். செறிவு குறையும்னு சொன்னால் அல்ஃபா வர்க்கத்தில் கூடும். அல்ஃபா வந்து வர்க்கத்தில் கூடும். இப்போ அல்ஃபா வர்க்கத்தில் கூடுறதால சமநிலம் இருக்காது. எனவே அதுக்கு விட சரி முதலாவது விட அந்த 2018ஆம் ஆண்டு 49. இதுதான் பிள்ளைகள் 2019ஆம் ஆண்டு 39வது பிள்ளையை தேவைப்படும். 2019 39 2019 39ஆவதுல மென்னமிலத்தின் கூட்டைப்பிரிகை அடைந்த பின்னம் அல்லது சதவீதம் சொன்னாலும் சரி, பின்னத்தை 100 பெருக்கினா சதவீதம். அப்போ கூட்டைப்பிரிகை அடைந்த மூலப்பொருட்களின் பின்னம் அல்லது சதவீதம் அதிகரிக்க வந்தாலும் சரி 2019 அது வந்து. எனவே இந்த கேள்வியில் இருக்கிற விஷயத்தை நாங்கள் விளங்கி எடுத்திருந்தா தான் இந்த கேள்வியை நாங்கள் செஞ்சிருக்கலாம். எனவே இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். இந்த பகுதியில் இருக்கிற இந்த கேள்வியை எல்லாம் கேள்விக்குரிய விடையை நான் ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸுக்குள்ளே எல்லா விடையும் போடுவேன். அதை நீங்கள் திரும்ப இருக்கா பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது 2019 வந்த கேள்விகளை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி.